Good morning, students. Today let us study the lesson 5. The motion of system of particles and rigid bodies. The topic moment of inertia of uniform rod. What is moment of inertia? Torque and angular momentum for rigid bodies, which are considered as bulk objects. Now, the term is summation of mi r square. The term is summation of mi ri square. This quantity is called moment of inertia I of the bulk of object. For point mass mi at a distance ri from the fixed axis. The moment of inertia is given as mi ri squared. So, the moment of inertia for the point mass is I is equal to mi ri squared. Moment of inertia for bulk object I is equal to summation of mi ri squared. அதாவதுமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ஒரு பல்க் ஆப்ஜெக்ட், நம்மளால் மெஷர் பண்ண முடியாத ஒரு பெரிய ஆப்ஜெக்டோடைய பாயிண்ட் மாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த பல்க் ஆப்ஜெக்டுக்குரிய பாயிண்ட் மாஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். எந்த இடத்துல அந்த பல்க் ஆப்ஜெக்டுடைய பாயிண்ட் மாஸ் நமக்கு இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபிக்ஸ் ஆகுது, கான்சன்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கான காமன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நமக்கு தெரியும். பாயிண்ட் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் பாயிண்ட் மாஸ்க்கு வந்து I is equal to mi ri ஸ்கொயர். அதே இது பல்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அந்த பெரிய ஆப்ஜெக்டில் நமக்கு என்ன செய்யுதுன்னா எல்லா ஆல் பார்ட்டிகிள்ஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு என்ன செய்யுது, கான்சன்ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகக்கூடியதுனால எல்லா ஆல் பார்ட்டிகிள்ஸும் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு கான்சன்ட்ரேட் ஆகுறாங்க. சம்மேஷன் ஆஃப் mi ri ஸ்கொயர். அண்ட் தென் இந்த பல்க் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு கோஆர்டினேட் கிடையாது, அது வந்து ஒரு விரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஒய் இசட் 3 கோஆர்டினேட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் சம்மேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு mi ri த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், ri ஸ்கொயர்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம், ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம், அந்த பார்ட்டிகிள் வந்து எந்த ஆக்சிஸ்லனாலும் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு ri ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ I is equal to summation of mi ri ஸ்கொயர். சரியா? அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட். இப்போ நம்ம ஒரு ராடுக்கு நம்ம என்ன செய்கிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த பாயிண்டில் நமக்கு கிடைக்குது, ஒரு பெரிய ராடுக்கு நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A uniform rod of mass m and length L as shown in figure. Let us find an expression for moment of inertia of this rod. About an axis that passes through the center of mass and perpendicular to the rod, first an origin is to be fixed for the coordinate system so that it coincides with the center of mass, which is also the geometric center of the rod. The rod is now along the x-axis. ஸோ இதில் வந்து என்ன கோஆர்டினேட்டில் இருக்குன்னா x-axisல இருக்குது, இந்த ராட் ஹரிசாண்டலுக்கு இருக்குது. ஸோ இது x-axisல இருக்குது. Now we take an
infinitesimally small mass dm at a distance x. ஸோ இந்த பல்க் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஸ்மால் மாஸ் ஆஃப் பார்ட்டிகளை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, இந்த ஸ்மால் மாஸ் வந்து டிஎம் ஃப்ரம் த ஆர்ஜின் ஓலேருந்து, ஓகேவா, மிட் பாயிண்ட் ஓலேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் தென் அதை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஎல் வெரி ஸ்மால் பார்ட்டிகள் அப்படிங்கிறதுனால ஸோ அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கும். ஸோ அது டிஐ. ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அதனுடைய மாஸ் எல்லாமே யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இந்த மாஸ் பெர் யூனிட் லென்த் எடுத்துக்கிட்டால் லாம்டா ஆஃப் த ராட் இஸ் lambda is equal to m by l, capital M by l. capital M is full rod உடையது. ஸோ அதை எல்லால டிவைட் பண்ணால் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லாம்டாவோடைய வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இந்த டிஎம் மாஸ் ஆஃப் த infinitesimally small length as dm is equal to lambda, ds is equal to capital M by l into dx. So dm is equal to lambda dx. So dx நம்ம lambda m capital M by L substitute பண்றோம். So dm is equal to capital M by L into dx. Now the moment of inertia I of the entire rod, capital I அப்படிங்கிறது entire rod. So என்டையர் ராடுக்குரிய அந்த டிஎல்ல நம்ம ஃபவுண்ட் பண்ணணும் அப்படின்னா டிஐயை நம்ம இன்டகிரேட் பண்ணால் நெக்ஸ்ட் வி கெட் ஐ. ஸோ டிஐ இன்டகிரேட் பண்ணுறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு டிஐ, இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, இந்த டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை அங்கே இன்டகிரேட் பண்ணுறோம். போத் சைட்ஸும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எம் கேபிட்டல் எம் பை எல் டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிஎம்குள்ளே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? நவ் ஐ இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் வேரியபிள், ஸோ அது வெளியே வந்துடும். So m by l integration of x squared into dx. So அதோடைய லிமிட் வேல்யூ நமக்கு வந்து minus l by 2 to positive l by 2 to. Now I is equal to capital M by l integration of x squared into dx. The integration value நம்ம மேலே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ m by l வெளியே எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3 நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் சப்ஸ்டியூட் த லிமிட் வேல்யூ, அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து எல் பை 2 பை லோயர் லிமிட் வந்து மைனஸ் எல் பை 2. நவ் எம் பை எல் இன்ட்டு எக்ஸோட வேல்யூவில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபார்முலா சப்ஸ்டிட் அதை வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதில் எல். ஸோ எல் கியூப் பை 2 கியூப், 2 கியூபுங்கும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 8 இன்ட்டு 3 24. ஸோ எல் கியூப் பை 24 மைனஸ் இங்கே நமக்கு வந்து லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் எல் கியூப் பை 24. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது. எம் பை எல், எல் கியூப் பை 24 ப்ளஸ் எல் கியூப் பை 24. இப்போ 2l cube by 24 நமக்கு வரும். ஸோ m by l into 2l cube by 24. 24 கேன்சல் ஆனால் நமக்கு 12ன்னு வரும். ஸோ 1 by 12 இந்த எல்லும் எல் கியூப் கேன்சல் ஆகும், இங்கே எல் ஸ்கொயர். ஸோ 1 by 12 into m by m l ஸ்கொயர்.
இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to 1/12 கேபிட்டல் M L ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு இந்த ராட் யூனிஃபார்ம் ராடோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. தட்ஸ் ஆல்.